ஒரு உண்மையான தமிழன் தமிழ்நாட்டு ஆளுமுறையான் உலக தமிழருடைய தலை நிமிரும் அப்படிங்கிற விதமாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போறாருங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆமாங்க, அதை கேள்விப்பட்டபோது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள், நீங்க எந்தெந்த நாடுல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய தமிழ் மொழி தாய்மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் விதமாக உலக தமிழ் மாநாடு அப்படிங்கிற ஒன்று நடத்த போறாருங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கோவையில் 2010 ஒரு மாநாடு நடத்த செம்மொழி மாநாடுன்னு ஒன்று. அதுக்கு அடுத்தபடியா இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம். இது சிறப்பம்சம் கேட்டீங்கன்னா, இந்த உலக தமிழ் மாநாட்டை அவர் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் பார்த்தீங்கன்னா கொண்டாட போறது கிடையாது, நடத்த போறது கிடையாது. உலகமெங்கும் அவர் நடத்துறது திட்டமிட்டிருக்காரு. அதான் குறிப்பா முக்கியமான விஷயம். அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து பல்வேறு கட்டங்களாக இந்த உலக தமிழ் மாநாட்டை நடத்த போறாரு. ஸோ அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முதற்கட்டமாக தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு. ஸோ அங்குள்ள அறிஞர், நம்ம தமிழ் அறிஞர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலந்து ஆலோசிச்சு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறாங்க. கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குல்ல. சில பேருக்கு இல்லை என்ன அப்படின்னு சொல்லி தோணலாம். அதாவது உணர்வு இருக்குன்னு தான் அது புரியும். அதாவது ஒவ்வொரு தமிழனுக்கும் நம்முடைய தாய்மொழிகளை சிறப்பம்சத்தை எடுத்து சொல்லும் போது, ஏன்னா உலகிலே மூத்த மொழி நம்முடைய தாய்மொழியா தமிழ் தாங்க. ஆனா அது எல்லாருமே பேசலாம். ஆனா அதுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அது ஒரு தமிழர் தானே, அது துடிக்கும். அந்த வகையில முதலமைச்சர் விஜய் இதை மேற்கொண்டு இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்த போறாரு, உலக தமிழ் மாநாட்டை நடத்த போறாரு அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இங்க காலங்காலமா சில பேர் பேசிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் நாம் தமிழர், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், அதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்ட்டு. ஆனா அதை ஒருத்தர் பண்ணும் போதுல அவருக்கு நீங்க வார்த்தை வேண்டாம், நீங்க சப்போர்ட் கூட பண்ண வேண்டாம், எதிர்க்காம இருக்கலாம்ல. இவங்களை எப்படி அப்படி இருப்பாங்க? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உலக தமிழருடைய அந்த திருநிதியை வாங்கி மட்டும் தான் இவங்க பாத்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிச்சு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க தவிர உண்மையிலேயே இந்த மக்களுக்காக இவங்க நடத்தலையே கட்சியை. ஏன்னா நான் யாரை பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நாமளும் அவங்கள பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்களா பாத்தீங்கன்னா அது என்ன பேச்சுன்னு கேட்கிறேன், திமிர்த்தனமான பேச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், போற பக்கம் 2 மிதி கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நாம் தமிழ் கட்சியில இடுமணங்காத்தின்னு ஒரு பேர் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு பேசியிருக்கான். அதாவது இந்த தேவாக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா 55 பேரை கொலை பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் கூட விஜய் தான். எம்மள வழக்கு பொண்ணா போடு, வழக்காவது மயிராது, நான் பார்க்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெனாவட்டா அந்த பையன் பேசியிருக்கான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தம்பி நீ எல்லாம் ஒரு ஆள், இன்னும் உன் மேல வழக்கு போட்டு அவங்க என்னையா பண்ண போறாங்க? ஒன்னு அடிச்சு உன்னை பெரிய ஆளாக்கி விடணுமா? தேவாக்கு இருக்கிற ரேஞ்சில், முதலமைச்சர் விஜய் இருக்கிற ரேஞ்சில் நீ எல்லாம் ஒரு தூசுகிணறு கூட வரமாட்டேன். உங்க நொன்னனையே பாத்தீங்கன்னா கண்டுக்கல அவரு. இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு கதறிப்பீங்க, அவரையே கண்டுக்காம அதெல்லாம் அந்த செத்தது கூட நம்ம பாத்தீங்கன்னா பேசக்கூடாது, அதெல்லாம் நம்ம லிஸ்டே கிடையாதுங்கிற மாதிரி அதை ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா நானும் ரவுடியா இருக்கு, நீங்க கிளம்பி வரீங்களா? ஓப்பா போய் ஓரமே போய் ஒப்பாரு. நீலாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது, அவ்வளவு சீன்லாம் கிடையாது, ஓகேவா? நீ ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க வேண்டியதான். அதாவது உண்மையிலேயே நீ ஒரு கருத்தை வைக்கலாம், கருத்து ரீதியா நீ பாத்தீங்கன்னா பேசணும். அதை விட்டுட்டு ஒருமையில அவன் 41 பேரை கொண்டு நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? என்னடா பேச்சுங்கிற எங்களை கேட்கிறேன். மைக் இருக்கு, 4 பேர் உங்களை பார்க்கறதுக்கு என்ன வேணா பேசுவீங்களா பொது மேடையில? இப்படிலாம் பேசினாதான் உங்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே மக்கள் இவங்க ஒரு கட்சி இருக்குன்னு நினைச்சிட்டே இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் திரும்ப கூப்பில உட்கார்றதுக்கும் நீங்க ஜீரோவுக்கு போறதுக்கும் காரணமா இருக்கிறது உங்களுடைய வாய் தான். நீ சாட்டையும் உன் வாய், 2 பேர் வாய் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எழும்பவே எழும்பாது. முதல்ல ஒரு நாகரிகத்தை கத்துக்கிடுங்க, புரியுதா? ஒரு மக்கள்கிட்ட எப்படி நம்ம பேசணும். நீ என்ன மூஞ்சாந்தர 4ஆம் தர பேச உங்க கட்சியில முக்கிய பொறுப்புல கொடுத்து வச்சிருக்காங்க உனக்கு. நீ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டிஎம்கே அந்த மாதிரி ஆளா நீ? எல்லாம் கேட்கிறேன். அது என்ன பேசுன்னு கேட்கிறேன். ஒரு தராதரம் இல்லாத பேச்சு. என்னைக்காவது தமிழை வெற்றி காலத்துல உள்ள யாராவது இப்படி பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த ஒரு பொறுப்பாளராது நீங்க சொல்ற கொடுக்குற பதிலுக்கு கவுண்டர் பதில் கொடுப்பாங்க. ஆனா அவங்களாவது பாத்தீங்கன்னா யாரையும் தரைக்கிற விமர்சனம் பண்ண மாட்டாங்க. சோ ஆனா உங்களுக்கு நீங்க திமுகவுடைய அடுத்த நீங்க வருஷம் தானே, அதான் திமுக மாதிரியே கத்துறீங்க. அதே மாதிரி ஒப்பாரி, அசிங்கமா, அவதூறா, ஆபாசமா. அப்புறம் மக்கள் எப்படி அவங்களை நம்புவாங்க? கேட்டா நாங்க நாம் தமிழருக்காக நீங்க ஒண்ணுக்கு இது வரைக்கும் தமிழருக்காக நீ என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க நீ என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். உலக தமிழர்கள் திறநிதியை வாங்கி உங்க கட்சி நடத்திருக்கீங்க, சகோபமா வாழ்றீங்க. வேற அதை விட்டு வேற என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? உண்மையில உங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது வெளியே பார்த்திருக்கீங்களா? உங்க என்ன பாத்திருக்காரா? இல்ல இப்ப கூட பாருங்களேன், ஒரு பிரச்சனை கையில் எடுக்காரு. ரீசனா நான் பாக்குறேன், இவருடைய பழப்பெல்லாம் இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா மத அரசியல் பண்றாங்க, அப்படி பண்றாங்க, மத்தவங்களை குறை சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜூனியர் என்டிஆர் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுக்காரா, அந்த படம் பேர் ஏதோ சொல்றாங்க. அந்த படத்துல முருகர் பாத்தீங்கன்னா வடநாட்டுல பிறந்தவரா சித்தரிக்காங்களாம். அது எப்படி நீங்க முருகர் பாத்தீங்கன்னா வடநாட்டுல பிறந்தவரா சித்தரிப்பீங்க? இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க ஒதுச்சிருவமாக்கும். தமிழ்நாட்டை படமே திரையிட முடியாது. தமிழ் கடல் முருகன், அதை எப்படி நீங்க வடநாட்டுல பிறந்தவரா நீங்க அதை சித்தரிக்கலாம் இப்படின்ட்டு
ஒரு வந்து சவுண்ட் விட்டுருக்காரு சீமான் அவருக்கு. நான் கேட்குறேன், இதை விட்டா வரணும்னு தெரியாதா? நீங்கள் அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து முருகன் கடவுளுக்காக நீங்கள் வந்து கொந்தளிக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதே முருக கடவுள் அவருடைய தந்தையான சிவன் சிவலிங்கத்தெல்லாம் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த அரசியல் எடுபடல, உங்களுடைய பெரியார் அரசியல் எடுபடல, மக்கள் உங்களை யாரும் கண்டுக்கலன்னு அதை கீழே போட்டு உடனே தமிழ் கடவுள் முருகன் தூக்கிட்டு வந்தீங்க. முதல்ல நான் கேட்கிறேன், கடவுளுங்கிறவருக்கு என்னையா வந்து பாத்தீங்கன்னா பெத் சர்டிபிகேட் எல்லாமே தோண்டுவீங்களா? அவர் உலகத்தையே படைச்சவர், உலகத்தை படைச்சவரை எல்லாரும் கொண்டாடலாம். அவர் அங்குள்ளவர் கொண்டாடினா அவர் ஒரு கதை எழுதுறாரு, கற்பனை எழுத்து போட்டுமே, அதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன். அதை வச்சு ஒரு அரசியல். ஆனா இவங்க சொல்லுவாங்க பிஜேபி மத அரசியல் பண்ணுதுன்னு. இங்க உள்ள பாதி பேருக்கு ஜாதி மத அரசியல் தேவைப்படுது. இவன் நான் கேட்கிறேன், யாரு வேணாலும் கடவுளை எங்கேனாலும் கொண்டாடிட்டு போட்டுமேங்கிறேன். அவன் பிடிச்ச மாதிரி கதையை சொல்லிட்டு போறான், திரைப்படம் தான் எடுக்க எடுத்து போட்டுமே. இப்ப அதுல என்ன அவனுக்கு பிரச்சனை கேட்கிறேன். அதாவது நல்லா பார்க்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல முதல் மாட்டே சொன்னார்ல, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நாம வந்தாங்க கேட்டீங்கன்னா, அது எப்படா தமிழ் தேசியமும் திராவிடம் இருக்குங்களா வரும்? அது எப்படா கருவாட்டு சாம்பார் எப்படி அது செட் ஆகுமா? ஒன்னு இந்த பக்கம் நெல்லியில் அந்த பக்கம் நடுவுனா ஒன்னு லாரி அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு வீரவாசனா பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு காட்சியை பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுது. அவர் எதாவது சொன்னாரு, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்யாணம் வீட்டுக்கு வந்திருக்காரு, இவங்களும் போயிருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்து அப்படி கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, இதுதான் ஏன் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னாரா? அது இதுதான். ஏன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா சீமானும் ஸ்டாலின் அவர் ஒன்னா உட்காந்து ரொம்ப குழாவி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அர்த்தம் என்னன்னா, உங்களை வச்சா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் தேசியம் எப்படி திராவிடத்தோட ஒட்டுன்னு சொன்னீங்கல்ல, இப்படிதான் ஒட்டுது மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குழா வருது. வெளியில மேடையில வந்தோம்னா திராவிடமாக்கும் ஆணையாக்குன்னு பேச முடியாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேச வந்துட்டாங்க. இப்படிலாம் நடிச்சீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நான் கேட்கிறேன், கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க, ஒரு நல்ல விதமா பேசுங்க. அது என்ன நேரவேன்னு கேட்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பேச தெரியாதா? ஒரு முதலமைச்சரை பேசுற எந்த வகையில நேரவே பேசுறது பேசிக்கே தெரியல. நீங்களா என்னடா படிச்சுட்டு வந்தீங்களா இல்லைன்னா பண்ணி மேய்ச்சி வந்தான்னு தெரியல. பேச்ச பாருங்க. இல்ல யாருக்கு பாடம் எடுக்க வரீங்க? இல்ல நான் கேட்கிறேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு தாய்மாமன் சீர் எடுத்து வர்றாரு டிஎம்கே சேர்ந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன். எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல உங்களுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம், நாடார் சமுதாயங்கிற இந்த ஜாதி சம்பந்தம், அந்த ஜாதி பாசம் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக அந்த ஆள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே திமுக ஏற்பாடு தான். சீமான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ள ஜாயின் அடிக்கிறக்காண்டி அதனால அவர் வந்திருக்காரு. இவருக்கு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம பார்த்ததே கிடையாது, சீமானும் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆனா அன்னைக்கு அவரு திடீர்னாப்புல ஒரு தாய்மாமன் சீர் எடுத்து வர்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாய்மாமன் சீர் திட்டம்னு ஒன்று அறிவிச்சார்ல, அதை நக்கல் படுத்துற விதமாக அவர் தான் பண்ணல, நாங்க பண்றோம் பாத்தியா அப்படின்னு நக்கலா மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா அது கிண்டல் கேலிமாக்குறக்காண்டி இவர் வந்து எடுத்துட்டு வந்தது. அதுக்கு ஒத்துவராரு சீமான். ஆனா அந்த சீமான ஒரு ஆளா மதிச்சு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் பார்க்க போனார்ல, அது அவருடைய பெருந்தன்மை. ஆனா அந்த பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லை. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒருமையில அனாரியமா விமர்சிக்கிறது. என்னத்த சொல்ல, உங்களுடைய தலைவர் அப்படி, அதே வழியில் நீங்களும் உங்களெல்லாம் பேசுறதே வேஸ்ட். என்ன சொல்ல, அதான் மக்கள் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்தாலும், உங்களுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாலும் நீங்களாம் திருந்த மாதிரியே இல்லை. சரி, இவங்களை நம்ம பேசிட்டு வேண்டாம், நம்ம அடுத்தாப்புல ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்காருல்ல, உள்ளக்கண்ணா ஏகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தார்ல, அவருதான். அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு யாரை எடுத்து டார்ச் எடுத்து டிவிலாம் உடச்சிட்டு வந்தாரோ அவங்ககிட்டயே போய் சரணடைஞ்சு ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு கூட உள்ளவங்களாம் நத்தாட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. சரி, அப்படிப்பட்டவரு போய் தொலைஞ்சிட்டாரு போறாருன்னு விட்டா, அவரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போயிட்டு எங்கேயாவது போயிட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சை தான் இப்போ கொடுத்துருக்காரு. அந்த பேச்சை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பதில் கொடுக்காம நம்மளால இருக்க முடியல. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இன்னைக்கு எங்கேயோ ஒரு கல்லூரி மேலையில பேசியிருக்காரு கமலஹாசன் அவர்கள். அவர் பேசும்போது தான், நான் முதலமைச்சர் ஆகணும்லாம் கட்சி ஆரம்பிச்சு வரல, அதை பார்த்த உடனே அப்படி என்ன இது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க அப்படிதான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. எதுக்கு திமுக போய் சேர்ந்து ஒரு எம்பி சீட் வாங்குறதுக்காகவா? இனியா லூசுத்தனமா என்ன பேசுனீங்க? ஒருத்த முதலமைச்சர் சொந்தமா ஒரு கட்சி இருக்குன்னு கேட்கிறேன். அந்த கட்சிகள்லாம் வெட்டி விட்டி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு இருக்கிறதா கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்க? இல்ல காலம் நம்மளுக்கு அதை தருமா, அப்ப நம்ம ஏத்துக்கு போவோமா? அடுத்த பதிவு அடுத்த லைன் அப்படிதான் வரும். ஒரு லைன் இப்படி சொல்லிட்டு அடுத்த லைன் அப்படி. என்னத்த சொல்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி கத்துக்கணும். நீங்க வந்து சும்மா ஆட்டு மந்தைங்களா ஒருத்தர் பின்னாடியே போகக்கூடாது, அந்த மோகத்துல போகக்கூடாது, ரீல்ஸ் பண்றது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அது வாழ்க்கைக்கு உதவாது. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு நான் கேட்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு கல்லூரி மாணவர்கள் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய ஆயா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் என்ன நடக்குன்னு உத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் சட்டமன்றத்தினுடைய நேரலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் இளைஞர்கள் எல்லாரையும் அரசியல் ஆக்கிட்டார், அரசியல் மையப்படுத்திட்டார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். நீங்க என்ன இப்போ வந்துட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலை கத்துக்கோங்கன்னு சொல்லி காலமான காலத்தில் இப்போ வந்து பாராட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி எல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இவங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அரசியலையும் கத்துக்கிட்டு இருந்தோம் இளைஞர்கள். சிரிப்பு தான் வருது. இவ்வளவு கோமாளிகமாக இந்த 2 மாசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட சட்டமன்ற நேரலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்ல வந்திருக்காங்க, அரசியல வந்து வாங்க, அரசியல் இளைஞர்கள் கத்துக்கிடுங்க அப்படின்ட்டு. என்னது சொல்ல, இவரு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு சைக்கோ ஆயிட்டு இருந்தால். இந்த ஆளுக்கு என்ன பேசுறோன்னு அவருக்கும் புரியல. ஏதோ இவரையும் கூப்பிட்டு ஸ்டேஜ்ல ஏத்துறாங்க, எனக்கு புரியல. ஏதோ வளர்றாரு, அவருக்கும் புரியல, கேட்கறவனுக்கும் புரியல. சோ இந்த எல்லாம் ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வன்மம் தான். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார், நாம கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்படி ஒண்ணு இல்லாம பீஸ் பண்ண பல்ப் மாதிரி கிடக்கும். ஆனா நம்மளுக்கு அடுத்தபடியாக இளைய தலைமை, நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் உள்ள ஒரு பையன் இப்படி வந்து முதலமைச்சர் ஆயிட்டானா, இவ்வளவுக்குள்ள முதல்ல 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிட்டா அப்படிங்கிற அந்த வன்மத்துல அது பாத்தீங்கன்னா அப்படியே வளருது. என்னது சொல்ல. சரி, இந்த ஏதாவது லூஸ் பேசிட்டு போற இதெல்லாம் நம்ம எடுத்து கண்டுக்கிட்டு இருந்தாலும் போகும்போது போற போக்கில் ஒரு விதியை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு, நீங்க என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாத்தையும் நம்மளுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. பாய்.